ஏன் பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? கிபி 3ஆம் நூற்றாண்டுல வேலண்டைன் அப்படின்ற ஒரு மதகுரு காதலருக்கு ரகசியமா திருமணம் செஞ்சிருக்காரு. கேள்விப்பட்ட ரோமானிய பேரரசர் வேலண்டைனை கொல்ல சொல்லி உத்தரவும் போடுறாரு. பேரரசின் உத்தரவிற்கேற்ப பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு வேலண்டைன் கொலை செய்யப்படுகிறார். காதலர்களை சேர்த்து வச்சதுனால தான் வேலண்டைன் கொல்லப்பட்டார் அப்படின்றதுனால அவரோட தியாகத்தை நினைவு கூறத்தான் உலகம் முழுவதும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க அல்லது காதல் தினம் கொண்டாடப்படுகிறது. வேலண்டைன் போலவே ஆர்மேனிய நாட்டு மக்கள் ஒரு போர் வீரரை அன்பின் அடையாளமாக கருதி அவரை வழிபடுறாங்க. அவரை செலிப்ரேட் பண்ணவே ஒரு விழா இருக்கு. ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் சர்க்கிஸ். ஈஸ்டர் வர 63 நாட்களுக்கு முன்னாடி இந்த புனித சர்க்கிஸ் விருந்து விழாவை நடத்துவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லலை. எனக்கு வித்தியாசமான தெரிஞ்ச ஆர்மேனியா மக்களோட ஒரு நம்பிக்கையை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். புனித சர்க்கிஸ் விருந்துக்கு முந்தைய நாள் இரவுல திருமணமாகாத இளைஞர்கள் வெறும் உப்பு கலந்த பிஸ்கெட்டை மட்டும் சாப்பிட்டு போய் தூங்கிடுவாங்களாம். புனித சர்க்கிஸின் அவருடைய ஆசை இருந்தா அவங்களோட வருங்கால துணை ஒரு கையில தண்ணியோட இவங்களை பார்க்க கனவுல வருவாங்களாம். இது ஆர்மேனிய மக்களோட நம்பிக்கை. வித்தியாசமா இருக்குல்ல. இதை செயின்ட் சார்க்கிஸை நான் போர் வீரர்னு சொன்னேன். அவருக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற சந்தேகம் எனக்கும் வந்துச்சு. செயின்ட் சார்க்கிஸ் ஒரு படை தளபதி. பல நாடுகளுக்கு போய் போர் செஞ்சிருக்காரு. ஒரு தடவை இவரும் இவரோட 39 படை வீரர்களும் ஒரு பெரிய படையை தோற்கடிச்சிருக்காங்க. இதை கொண்டாட அந்த பாரிசு நாட்டு மன்னன் இவங்க 40 பேருக்கும் ஒரு விருந்து வச்சிருக்காரு. அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல மயக்கம் இருந்துருச்சு. விருந்து சாப்பிட்ட எல்லா வீரர்களும் மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ அந்த கொடூர பாரசீக மன்னன் 40 பெண்களை கூப்பிட்டுட்டு அந்த வீரர்களோட நெஞ்சை கிழிச்சு அவங்களோட இதயத்தை எடுக்க சொல்லியிருக்காரு. எல்லா பெண்களும் மன்னன் சொன்னதை செஞ்சாங்க. ஆனா செயின்ட் சார்க்கிஸ் பார்த்த பெண் அவர் மேல காதல் வயப்பட்டு அவரை கிஸ் பண்ணிடுறார். அந்த கிஸ்ல கண் விழிச்சு செயின்ட் சார்க்கிஸ் தன் வீரர்களோட நிலைமையை பார்த்து அதிர்ச்சியானார். டக்குன்னு அந்த பெண்ணையும் கூட்டிட்டு தன்னோட வெள்ள குதிரையில ஏறி புயல் வேகத்துல அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாராம். இந்த கதையின் காரணமாகத்தான் காதலிப்பவர்களுக்கு புனித சார்க்கிஸை எப்போதும் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருப்பான்னு நம்பினாங்க. இப்போ வரைக்கும் ஆர்மேனிய பாரம்பரியத்துல வெள்ளை குதிரையின் மேல உட்கார்ந்திருக்கும் சர்க்கிஸின் உருவப்படத்தை அன்பின் அடையாளமாக கருதி அவரை கடவுளா வழிபடுறாங்க. சமீபத்துல நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல தான் இந்த வெள்ளை குதிரை மேல உட்கார்ந்திருக்கும் மனிதனோட உருவப்படம் தெரிஞ்சது. சாதாரணமான பெயிண்டிங் நினைச்சேன். ஆனா அவங்க அந்த பெயிண்டிங்கை பார்த்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் இது யாருன்னு தேடினேன். இப்படி நான் பார்த்த படத்துல நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒன்று தேட வச்சுக்கிட்டே இருக்கும். படத்தில் 2-3 சீன் டீகோட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. படமே டீகோடாக இருந்தால் எப்படி இருக்கும்? சோவியத் சென்சார்ஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த படத்தை பேன் பண்ணாங்க. ஆர்மேனிய நாட்டு கவிஞரும் இசை மேதையுமான சையத் நோவா உன் படத்துக்கு அவரோட பெயரை வச்சிருக்க, ஆனால் அவரோட புகழை பற்றி மக்களுக்கு நீ சொல்லவே இல்லையேன்னு சென்சார் போர்டுக்கு கோவம். ஸோ சையத் நோவாவை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ரெஃபரன்ஸையும் அந்த படத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்கும் இந்த படம் புரியல. தி கலர் ஆஃப் பொமிகிரனேட்ஸ் கமிங் சூன்.